அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்திக். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி யூனிட் நம்பர் 6 டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதில் ஃபஸ்ட் பார்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஜென்ரலாக மெட்டீரியல்ஸ் வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கண்டக்டர், இன்னொன்று வந்து செமிகண்டக்டர், இன்னொன்று வந்து இன்சுலேட்டர். ஸோ கண்டக்டர்னால் என்ன பண்ணும்? இட்ஸ் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி. எதெல்லாம் தன் வழியே மின்சாரம் செல்ல அனுமதிக்குதோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? கண்டக்டர். தமிழில் கடத்திகள் நம்ம சொல்கிறோம். அடுத்தது காப்பான்கள், அதாவது இன்சுலேட்டர். எதெல்லாம் தன் வழியே மின்சாரம் செல்ல அனுமதிக்காமல், மின்சாரம் மட்டும் கிடையாது வெப்பத்தையும் செல்ல அனுமதிக்காமல் இருக்குதோ அதுக்கு பேர் காப்பான்கள் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த செமிகண்டக்டருங்கிறது பார்த்தீங்கன்னா பகுதி, அதாவது பார்ஷியலி கண்டக்டர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பார்ஷியலி கண்டக்டர். ஏன் இதனால் பார்ஷியலி கண்டக்டர்னு சொல்கிறோன்னா நமக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. எனர்ஜி பேண்ட் டயக்ராம். எனர்ஜி பேண்ட் டயக்ராம். இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் எங்கே எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? எனர்ஜி பேண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கன்ஜக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையில இது கன்ஜக்ஷன் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்ட். இடையில ஒரு எனர்ஜி கேப் இருக்கும். இந்த எனர்ஜி கேப்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா ஃபெர்மி எனர்ஜி ஆர் ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவோம். இதே நீங்கள் கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்காது. ஏன்னா கன்ஜக்ஷன் பேண்ட் ஓவர்லேப் தி வேலன்ஸ் பேண்ட். இப்படி இருக்கும். கன்ஜக்ஷன் பேண்ட் ஓவர்லேப் தி வேலன்ஸ் பேண்ட். அப்போ என்ன ஆகும்னா கண்டக்டர், அதனால கண்டக்டர் ஈஸியாக அது எலக்ட்ரிசிட்டி ஹீட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். செமிகண்டக்டரில் இப்படி இருக்கும். இதே மாதிரி இன்சுலேட்டரில் இந்த கேப் ரொம்ப பெருசாக இருக்கும். இதுதான். அதே மாதிரி இதில் வந்து டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 2 டைப் பண்ணுவோம் செமிகண்டக்டர். என்ன டைப் பண்ணுவோம்? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். அது என்ன சார் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்? ஸோ இன்ட்ரின்சிக்னா உள்ளார்ந்த குறைக்கடத்திகள்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளி. அதே மாதிரி இன்ட்ரின்சிக்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக்னா சொல்கிறோம் பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மானியம், சிலிக்கான், இதெல்லாம் பியூர் ஃபார்ம். அடுத்தது எக்ஸ்ட்ரின்சிக்னா டோப்பிங். எக்ஸ்ட்ரின்சிக்னா என்ன சொல்கிறோம்? டோப்பிங் சொல்கிறோம். நம்ம டோப்பிங்னா என்ன? இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்? இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணியிருப்போம். இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணியிருப்போம். சரிங்களா? எதுக்காக இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோம்? அப்போது இந்த செமிகண்டக்டருடைய கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப லெஸ். எப்போது? பியூர் ஃபார்மில் இருக்கும்போது. அப்போ அதனுடைய கண்டக்டிவிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோம். அப்படி செமிகண்டக்டருக்குள்ளே இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணும் பொழுது 2 டைப் இருக்குது. என் டைப், பி டைப். ஸோ பென்டாவலண்ட் இம்ப்யூரிட்டிஸ், ட்ரைவலண்ட் இம்ப்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது ஒரு கண்டக்டருடைய சார்ஜ் கேரியர், ஒரு கண்டக்டருடைய சார்ஜ் கேரியர்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான். அதாவது கண்டக்டருடைய சார்ஜ் கேரியர் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ தான் அதனுடைய சார்ஜ் கேரியர். இங்கே செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா there are 2 சார்ஜ் கேரியர், n டைப் அண்ட் p டைப். n டைப் அண்ட் p டைப். n டைப்புங்கிறது எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் கேரியர், p டைப்புங்கிறது ஹோல்ஸ் சார்ஜ் கேரியர். எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஹோல்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ வாங்க, இதான் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் செமிகண்டக்டர்னு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். In a semiconductor, at a given temperature, the product Np of the electron and hole concentration is constant and independent of purity of crystals. அதாவது இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The donor impurities lead to an excess of electrons over holes and acceptor impurities lead to an excess of holes over electrons. அதான் சொன்னேன், எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் சொல்லுவாங்க. எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் இந்த செமிகண்டக்டரில். அதாவது ட்ரைவலன் இம்ப்யூரிட்டிஸில் வந்து ஒரு என்ன பேசிக்காக செமிகண்டக்டருக்கு வந்து கோவேலன் பாண்ட்ஸ், சகப்பிணைப்பு பண்ணக்கூடிய, ஈதல் சகப்பிணைப்பு பண்ணக்கூடிய இது இருக்குது. ஸோ கோவேலன் மியூச்சுவலி ஷேரிங் ஆஃப் ஆட்டம்ஸ். அதாவது கோவேலன் பாண்ட்ஸ்னால் மியூச்சுவலி ஷேரிங் ஆஃப் ஆட்டம்ஸ். அது என்ன சார் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா அதனுடைய 2 ஆட்டம் அணுக்கள் இருக்கும்போது அது ஷேரிங்கில் எடுத்துக்கும். இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் கோவேலன் பாண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரைவேலன் இம்ப்யூரிட்டிஸ் வைக்கும்போது அங்கே ட்ரைவேலன்னா 3,
அப்போது 2 சகப்பிணைப்பு வர்றதுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. அப்போது அது வந்து அக்செப்டர்னு சொல்லுவோம். இதே பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா 5, பென்டானா 5. அப்போது அங்கே 2 சகப்பிணைப்பு முடிஞ்சிச்சுன்னா 2 × 2 4. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டம் இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆட்டத்தை டொனேட் பண்ணும், அல்லது இதுவே டோனர். அப்போது இது அக்செப்டர் இம்ப்யூரிட்டிஸ், டோனர் இம்ப்யூரிட்டிஸ். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஓகே. In intrinsic semiconductor, the number of electrons in equal to the number of holes. அதாவது பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் உள்ளார்ந்த குறைக்கடத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கையும் ஹோல் துளைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். சரிங்களா? எலக்ட்ரான் எண்ணிக்கையும் ஹோல் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். Effective density of states in the conjunction band. Effective density of states in the conjunction band. அப்போது conjunction band வந்து effective densityனா அது இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அப்போது NE equal 2 × 2 pi me star kpt divided by h square whole power 3/2. இது முக்கியமான ஈக்குவேஷன், மறந்துடாதீங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். அதாவது effective density of states in conjunction band 2 × 2 pi me star kpt divided by h square whole power 3/2. ஸோ இங்கே me ஸ்டாருங்கிறது effective mass of an electron. effective mass of an electron. சரிங்களா? effective mass of electron. மறுபடியும் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ NEனா என்ன சொல்கிறோம்? effective density of states. effective density of states in the conjunction band. ஓகேங்களா? Then the effective density of states in the valence band. இப்போ பார்த்தது வந்து conjunction band. அதே மாதிரி valence band பார்த்தோம்னா அதுக்கு என்ன வேல்யூ? ஸோ ME ஸ்டாருக்கு பதிலாக MH ஸ்டார் வரும். அங்கே ஸோ வேலன்ஸ் பேண்டில் ஹோல்ஸ் இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் an intrinsic semiconductorனா சிக்மா. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி என்ன சிம்பிள் நம்ம சொல்லுவோம்னா சிக்மாவில் சொல்லுவோம். அது சிக்மா தான் இது. அது ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல். அதாவது எலக்ட்ரானுடைய கான்சன்ட்ரேஷனும் ஹோலோட கான்சன்ட்ரேஷனையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் E ஈக்குவல் n × μe. ஸோ இங்கே μe அப்படிங்கிறது மொபைலிட்டி ஆஃப் எலக்ட்ரான். இங்கே μe போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த μeக்கு வந்து மொபைலிட்டி ஆஃப் எலக்ட்ரான். இங்கே μnங்கிறது மொபைலிட்டி ஆஃப் ஹோல். A covalent bond whenever broken gives to two carriers of electricity, the electron and the hole. The addition of impurities atoms increases conductivity. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த கோவேலன் பாண்ட்ஸ் நான் சொன்ன சகப்பிணைப்பு வந்து உடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகணும்? எலக்ட்ரான் ஹோலாக ஜென்ரேட் ஆகி அந்த செமிகண்டக்டருடைய கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தி எனர்ஜி ஆஃப் தி இம்ப்யூரிட்டி ஆட்டம். தி எனர்ஜி ஆஃப் தி இம்ப்யூரிட்டி ஆட்டம். ஸோ அடுத்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், எனர்ஜி ஆஃப் தி இம்ப்யூரிட்டி ஆட்டம். எனர்ஜி, அந்த இம்ப்யூரிட்டி ஆட்டத்தினுடைய எனர்ஜி, அதாவது டோனர்னு சொல்லி டோனரில் ஸோ டோப்பிங் சொல்கிறோம்னா டோப்பிங் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா En ஈக்குவல் டு -m ஸ்டார் e⁴ 2kp n² h². இதுதான் அந்த டோப்பிங் பண்ணக்கூடிய இதனுடைய வேல்யூ. டோப்பிங்னு என்ன சார்? அதாவது ஒரு பியூர் ஃபார்முக்குள்ளே நம்ம ஒரு இம்பியூர் ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது அதனுடைய அந்த கண்டக்டிவிட்டி ஆக்சலரேட் பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணுறது, அதாவது முடுக்கி விடுறதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம்? டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது கடையிலலாம் பாருங்கள் டிகாக்ஷன் போட்டு சுகர் போட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படி விட்டாங்கன்னா அது கரையும். ஆனால் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்பூன் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? இது ட்ரிகரிங் பண்ணுவாங்க, அதாவது டோப். அது மாதிரி இந்த இடத்துல